அனைத்து ஓட்டுநர் சொந்தங்களுக்கும் மற்றும் நமது பிக் டிடிஎஃப் நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம சென்னையில் குறைஞ்ச நேரத்தில் நிறைய சம்பாதிக்கிறது ஆக்டிங் டிரைவர் ஜாப் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துங்க. புதுசாக வந்திருக்க நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அதே போல் உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் முடிஞ்சது, இப்போ நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி நீங்கள் அடுத்தவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணலாம். இந்த வீடியோ பார்க்குறதால சென்னையில் ஆக்டிங் டிரைவர் பார்க்குறதுன்றது ரொம்ப சுலபம்தான். இந்த வீடியோ பார்த்து முடித்த உடனே நீங்கள் டியூட்டி எடுத்து கூட எப்படி சம்பாதிக்கலான்றதை பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் டெலகிராம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்க. இல்லை நான் கொடுக்குற லிங்க்கை டச் பண்ணிங்கனாவே அது ஆட்டோமேட்டிக்காக டெலகிராமில் போய் நிற்கும். அப்போது டவுன்லோட் கேட்கும். டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் பண்ணலாம். அப்புறம் ப்ரொஃபைல் செக் ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டிரைவிங் லைசன்ஸ் அப்லோட் பண்ணுங்கள். அடுத்தது ஆதார் கார்டு அப்லோட் பண்ணுங்கள். அவங்க எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பர் அப்லோட் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக உங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிங்கன்னா அப்போது ப்ரொஃபைலில் பார்க்கும்போது உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர் ஃபஸ்ட்டு காட்டும். நம்ம பண்ணதெல்லாம் ரிவைஸில் காட்டும். ஓகேங்களா? அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் நான் சொன்ன ஆர்டரில் பண்ணிக்கிங்க. அப்புறம் நான் கொடுக்குற லிங்க்கை டச் பண்ணிங்கனாவே எல்லா குரூப்லேயும் நீங்கள் ஆட் ஆகிடலாம். ஆட் ஆகிட்டு முடிஞ்ச அளவுக்கு எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது மாதிரி ரைடை எடுத்து நீங்கள் சம்பாரிச்சிக்கலாம். அதில் ₹1 கூட செலவு பண்ண தேவையில்ல. நீங்கள் இதெல்லாம் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் பைக்கோ இல்லை பஸ்ஸில் போய் எடுக்கிறீங்களோ நீங்கள் போயிட்டு வண்டி எடுத்து டியூட்டி பார்த்துட்டு முடியும் போது பேமெண்ட் உடனே வாங்கிட்டு நீங்கள் முடிச்சிக்கலாம். இதில் டேரிஃப் பார்த்தீங்கன்னா 500லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 4 ஹவர்ஸுக்கு 500. கமர்ஷியல் வெஹிக்கிள் எல்லோ போர்டுனா அது உங்களுக்கு 600 4 ஹவர்ஸுக்கு கிடைக்குது. இதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 மணி நேரம் ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு இப்போ ₹1100 ஒரு சிலது ட்ராப் டியூட்டி அது மாதிரி கிடச்சிதுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். அதே மாதிரி காலைல ஏர்லி மார்னிங் ஒரு 5 o'clock எடுக்கிறீங்கன்னா அது ஒரு ₹100 எக்ஸ்ட்ரா கிடைக்கும். நைட்டு அதேமாதிரி 10 o'clock மேலே போச்சுன்னா அது ஒரு ₹100. ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பைசா வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா வண்டி ஓட்டுற மாதிரி இருக்கும். நான் நிறைய ட்ராப் டியூட்டியும் எடுத்திருக்கேன். நிறைய ரவுண்ட் ட்ரிப்பும் எடுத்திருக்கேன். அதில் நிறைய கஷ்டங்களும் இருக்குது. நிறைய சந்தோஷமான விஷயம்லாம். ஒரு சில கஸ்டமர்லாம் வந்தாங்கன்னா நிறைய அமௌண்ட்டு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஓகேங்களா? அது மாதிரி கஸ்டமரை நம்ம ரெகுலராக எடுக்க முடியாது. நம்ம கொடுக்குற டியூட்டி கொடுக்குறவங்க தான் மேக்ஸிமம் அதை எடுத்துப்பாங்க. அவங்களால போக முடியாத பட்சத்தில் நம்மளை அனுப்புவாங்க. அப்போது நம்மளுக்கு கொடுக்குற அமௌண்ட் எக்ஸ்ட்ரா ஒரு ₹500 கொடுப்பாங்க. ஒருத்தர் ₹400 ₹300 கொடுப்பாங்க. ரவுண்ட் அப் பண்ணி கூட கொடுப்பாங்க. இப்போ எப்படி ஒரு ₹800 ஓடிச்சுன்னா ₹1000 அப்படி கூட ரவுண்ட் அப் பண்ணி கொடுத்தா கூட நீங்கள் உங்களுக்கு டியூட்டி கொடுத்தவங்கக்கிட்ட சொல்லும் போது என்ன அவர் ஓடிச்சோ அந்த பேமெண்ட்டுக்கு மட்டும் நீங்கள் உங்களோட கமிஷன் போட்டால் போதும். ஓகேங்களா? நம்ம நேர்மையாக தான் இருக்கணும். நம்ம கஷ்டப்பட்டதை பார்த்து நம்ம உழைச்சதை பார்த்து கொடுக்குற அமௌண்ட் அதுக்கு கமிஷன் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் ஃபஸ்ட் டைம் எனக்கு இது மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நடக்கும்போது ஒருத்தர் எனக்கு ₹1000 கொடுத்தாரு. ஆனால் வண்டி ஓடுனது ₹600 தான் ஓடிச்சு. ₹400 எக்ஸ்ட்ரா கொடுத்தாரு. நான் தவறி அவர்கிட்ட ₹1000 கொடுத்தாங்கன்னு சொன்னோன்னே இல்லை நீங்கள் அந்த காசை எனக்கு போட்டே ஆகணும் அப்படின்னு சொன்னவரும் இருக்காங்க. அது மாதிரி ஓனர்லாம் காசு கொடுக்கும்போது நம்ம அவங்கக்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. ₹600 கொடுத்தாங்க, ₹600க்கு இவ்வளோ தான் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமிஷன் கொடுக்குறது தப்பே கிடையாது. ஏன்னா நீங்கள் கஷ்டப்பட்டதை பார்த்து உங்களுக்கு கொடுக்குறது. ஓகேங்களா? இது மாதிரி நிறைய டியூட்டி வரும். பார்த்து எடுத்துக்குங்க. எடுத்து உழைச்சி சம்பாரிச்சிங்க. வாழ்வோம், வாழ வைப்போம், அனைவரும் வாழ்வோம். நன்றி, வணக்கம். மற்றும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.